டிசம்பர் 16, 2012 அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியர்களோட தூக்கத்தையே கெடுத்தது. ஜோதி சிங் என்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவளோட ஃப்ரெண்டு கூட நைட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு பிரைவேட் பஸ்ல ரிட்டர்ன் வராங்க. நைட் டைம்ன்றதுனால பஸ்ஸில் அதிகமாக கூட்டம் இல்லை அண்ட் ரோட்லயும் ஆள் இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருப்பதனால பஸ்ஸில் இருந்த சில பேர் அண்ட் டிரைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணும் உயிரோட சிதைக்கிறாங்க. இரும்பு ராடாலேயே இவங்க 2 பேரையும் அடிச்சு கீழே தூக்கி போட்டு போறாங்க. அக்கம் பக்கத்துல இருந்த சில பேர் இவளை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. உடனே இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு டெல்லி அரசாங்கம் 100 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு இந்த சம்பவத்துக்கு யார் காரணமோ அவங்கள தேட சொல்றாங்க. இந்த குழு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு ஓரிரு நாட்கள்லயே இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. பஸ் டிரைவர் அந்த ஜெயிலே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுறாரு. மிச்சம் இருக்க 5 பேர்ல ஒருத்தவனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. மிச்சம் இருந்த 4 பேரையும் 2020 அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இதுல சோகம் என்னன்னா ஜோதி சிங்க்கு எவ்வளவுதான் தீவிரமான சிகிச்சை கொடுத்தாலும் அவ இறந்துடுறா.